ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ யூனிட் 3யோட சம்மரி பார்க்குறோம். இன்கம்பீட்டன்ட் பர்சன் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மைனர், பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் அதர் டிஸ்குவாலிஃபைடு பர்சன்னு பார்க்குறோம். மைனர் அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு மைனரோட என்ட்ரி ஆகிற அக்ரிமெண்ட் செல்லுபடி ஆகாது. பட் அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து லயபிள். அவர் ஒரு பார்ட்னராக இருக்க முடியாது. பட் மற்ற கன்சென்ட், மற்ற பார்ட்னர்ஸோட அனுமதி வாங்கி அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு பெனிஃபிட்னா அவர் அட்மிட் பண்ணிக்கலாம். அவர் எப்போவுமே மைனாரிட்டியை ப்ளீட் பண்ண முடியும். அவரோட பெனிஃபிட்டுக்கு காம்பன்சேட் பண்ணபடி அவர் கேட்க முடியாது. பட் ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு கார்டியன் ஒரு என்ட்ரி ஆகலாம் வேலிட் கான்ட்ராக்டுக்கு மைனருக்காக வேண்டி. மைனர் அந்த மெஜாரிட்டி ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை ராட்டிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டுனா இடியட், மனநிலை சரியில்லாதவங்க, லூனாட்டிக்ஸ் இல்லை குடிகாரர், இவங்கெல்லாம் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. பட் ஒரு லுனாட்டிக் அப்படிங்கிற ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். எப்போ அப்படின்னா அவருடைய மனநிலை சரியாக சவுண்டாக இருந்தப்போ, சரியான மனநிலையில் இருந்தப்போ. அப்போ அன்சவுண்ட் மைண்டுக்கு லைபிலிட்டி அப்படிங்கிறது இன்கேஸ் ஆஃப் மைனருக்கு என்ன லைபிலிட்டியோ அதே லைபிலிட்டி தான் வருது. மற்ற பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் படி டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஃப்ரீ கன்சென்ட். 2 பேர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ரி ஆகும்போது ஒரு சேம் மீனிங்கில் சேம் திங்குக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னால் அது ஃப்ரீ கன்சென்ட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு மிஸ்டேக்காலேயோ, மிஸ்ரெப்ரசன்டேஷனாலேயோ, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ, ஃப்ராடோ இல்லை வற்புறுத்தியோ வாங்கக்கூடிய கன்சென்ட்டை ஃப்ரீ கன்சென்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருந்தால் அது வந்து அவாய்ட் பண்ண முடியும். அந்த லா படி அது செல்லுபடி ஆகாது. கொயர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை த்ரிட்டன் பண்ணுறது, அந்த ஆக்டை செய்யாததுனால உனக்கு இது செய்வோம், இல்லை அதை செஞ்சால் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவரை பயமுறுத்தினா அதுக்கு பேர் கொயர்ஷன்னு பேர். இந்தியன் பீனல் கோடு சட்டத்தின்படி அது வந்து ரொம்ப கடுமையான குற்றம். அது ஒரு ஏதாவது வந்து ஒரு சட்டத்துக்கு விரோதமான முகையில் டீடைன் பண்ணிக்கிறதோ அல்லது த்ரிட்டன் பண்ணுறதோ அல்லது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது சேதம் விளைவிக்கன்னு சொல்கிறதோ அந்த மாதிரி இன்டென்ஷன் இருந்தால் அந்த அக்ரிமெண்ட் என்ட்ரி ஆகிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் பண்ணால் அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒருத்தருக்கு வந்து அவருடைய பதவினாலேயோ அவருடைய இடத்துலையோ அல்லது அவருடைய செல்வாக்குனாலேயோ மற்றொருவரை வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கொள்ள செய்விக்கிறது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ராடுங்கிறது ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். வேணும்னே மற்றவரை ஏமாற்றுறதுக்காக அவரை கான்ட்ராக்டில் சைன் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஃப்ராடுன்னு சொல்கிறோம். அதுவும் அவாய்டிங், இட் குட் பி அவாய்டட், அது அவாய்டபிள் தான். நெக்ஸ்ட்டு மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஒரு மெட்டீரியல் ஃபேக்டை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தப்பாக ப்ரெசன்ட் பண்ணுறது, அதை வந்து மற்றவங்க நம்புகிற வகையில் அதை தப்பாக பேசுறது அப்படிங்கிறது மிஸ்ரெப்ரசன்டேஷன். இதுலேயும் வந்து அவாய்டபிள் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக். 2 பார்ட்டியோ அல்லது ஒருத்தரோ மேட்டர் ஆஃப் த ஃபேக்டில் ஏதாவது தப்பு செஞ்சால் அக்ரிமெண்ட் வந்து டோட்டலாக வாய்டுன்னு சொல்கிறோம்.
லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன்னு பார்க்கும்போது எந்த ஒரு அக்ரிமெண்ட்லேயும் அந்த நோக்கமோ அல்லது கன்சிடரேஷனோ சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் அது வாய்டு, அது வந்து செல்லுபடி ஆகாது. ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல் அப்படின்னா அது வந்து சட்டத்தால் அனுமதிக்கப்படாத ஒன்று, அது சட்டத்தின் ப்ரொவிஷன்ஸில் அது தள்ளுபடி செய்யப்பட்ட ஒன்று, ஃப்ராடுலண்ட்டுன்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு இன்ஜுரி பண்ணுறதோ அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு இன்ஜுரி பண்ணுறதோ அல்லது ஒரு முறையற்ற செயல் அந்த மாதிரி செய்கிறதோ இல்லை பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக செய்கிறதோ அதெல்லாம் வந்து சட்டத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி இல்லாமல் சில அக்ரிமெண்ட்டெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் படி வாய்டுன்னு சொல்கிறாங்க. அது எது அப்படின்னு கேட்டால் வேகரிங் அக்ரிமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட் வித் சர்டன் அன்சர்டன் மீனிங், அக்ரிமெண்ட் வேர் த கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல்னு சொல்கிறோம். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் படி மைனர் அப்படிங்கிறவர் 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவர். அப்போது கான்ட்ராக்டில் ஒரு மைனருடைய பொசிஷன் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் ஒரு மைனரோடு இருந்தால் அது வாய்ட் அப்படின்னு இஷ்யூ அக்ரிமெண்ட். அது வந்து மெஜாரிட்டி அட்டைன் பண்ண அப்புறம் கூட ரெட்டிஃபை பண்ண முடியாது. மைனர் பெனிஃபிஷரியாக இருக்கலாம், அந்த கான்ட்ராக்டோட பெனிஃபிட்டை வாங்கலாம். மைனர் வந்து எப்போவுமே அவருடைய மைனாரிட்டிக்காக அவர் ப்ளீட் பண்ண முடியும். அவருடைய எஸ்டேட் வந்து சட்டத்தின்படி லயபிளாக இருக்கும் எப்போ தேவை ஏற்பட்டால். மைனர் பர்சனலாக கான்ட்ராக்டுக்கு லயபிள் ஆகிறாரு எப்படி அப்படின்னு கேட்டால் அத்தாரிட்டிங்கிற ஸ்கோப்புக்குள்ளே அவர் கார்டியனோ இல்லை அவரோ வந்து நெசசரிஸ் சப்ளை பண்ணுற பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணால் அவர் வந்து அந்த பெனிஃபிட்டுக்கு பர்சனலாக லைபிள் ஆகிறாரு. ஆனால் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எதுக்கும் அவர் கிளைம் பண்ண முடியாது. மைனரை ஒரு இன்சால்வெண்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது, ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளேயும் என்ட்ரி ஆக முடியாது. அவர் ஆனால் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், பர்சனல் லைபிலிட்டி எதுவும் ஏற்றுக்காமல். பேரண்ட்டோ கார்டியனோ அந்த கான்ட்ராக்ட் மைனர் என்ட்ரி ஆன கான்ட்ராக்டுக்கு லைபிள் ஆக மாட்டாங்க. ஜாயிண்ட் கான்ட்ராக்ட் ஒரு அடல்ட்டும் ஒரு மைனரும் சேர்ந்து ஜாயிண்ட் கான்ட்ராக்ட் பண்ணும்போது அடல்ட்டு மட்டுமே தான் சட்டத்தின்படி பொறுப்பாளி ஆகிறாங்க. அடல்ட் வந்து ஒரு மைனருக்கு ஷூரிட்டி போட்டார்னா அந்த அடல்ட்டு தான் லயபிள். ஏன்னா அவர் வந்து டைரக்ட் கான்ட்ராக்ட் அந்த அடல்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் நடக்கும்போது. ஷேர்ஸ் மைனருக்கு அலாட் ஆகாது, பட் மைனர் வந்து ஷேர் ஹோல்டர் ஆக முடியும். எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஃபுல்லி பெய்டு இருந்தால் அதில் அவர் ஷேர் ஹோல்டர் ஆகலாம். மைனர் வந்து டாட்ஸுக்கு லைபிள் ஆகிறாரு. இப்போ அன்சவுண்டு மைண்டோடு இருக்கிற ஒரு பர்சனோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சா அதுவும் வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். சிலப்போ நல்ல மனநிலையில் இருக்கார் அப்படின்னா அந்த நல்ல மனநிலையில் இருக்கும்போது அவர் போட்ட கான்ட்ராக்டுக்கு அவர் பொறுப்பாளி ஆகிறாரு. அன்சவுண்ட் மைண்டில் இருக்கும்போது அது செல்லுபடி ஆகாது. சட்டத்தின்படி டிஸ்குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது ஃபாரின் ரூலர்ஸோடது, எனிமியோட போடுற ஐலியன் எனிமீஸோட போடுற கான்ட்ராக்டை, கார்பரேஷன்ஸோட போடுறது, கான்விக்ஸோட போடுறது. இப்போ கன்சென்ட் அண்ட் ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே பொருளுக்காகவும் ஒரே ஒரு அந்த ஒரே பொருள் ரெண்டு பேரும் புரிதலுக்காக போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை கன்சென்ட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ கன்சென்ட்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு கன்சென்ட் இல்லை, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை, ரெண்டு பேருக்கும் அதில் ஒரு ஒவ்வாமை அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கான்ட்ராக்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஃப்ரீ கன்சென்ட் அப்படிங்கிறது இந்தந்த செக்ஷன் படி செயல்படுத்த முடியாததாகுது. அதாவது இதில் செயல்படாட்டால் மட்டும்தான் அதை ஃப்ரீ கன்சென்ட்னு எடுத்துக்கிறோம். அதாவது செக்ஷன் 15 கொயர்ஷன்னு சொல்கிறோம். ஒருத்தரை த்ரிட்டன் பண்ணி அவங்கள வந்து இந்த ஒரு செயலுக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறது அப்படிங்கிறது கொயர்ஷன். ரெண்டாவது வந்து சட்டத்துக்கு புறம்பாக அவருடைய பொருட்களை பிடிச்சு வைத்து கொள்ளுதல் அந்த மாதிரி பண்ணாலும் அது கொயர்ஷன். இதோட கான்சிக்வன்சஸ் வந்து இது வாய்டபிள், ரெண்டு பார்ட்டியோட ஆப்ஷன்லேயும் அது அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த யாருக்கு மணி பே பண்ணியிருக்காங்களோ இல்லை பொருள் டெலிவரி ஆகியிருக்காதோ அவங்க வந்து அந்த கொயர்ஷன்னால் இது அக்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு பார்க்கும்போது அக்ரீவ்டு பார்ட்டி தான் இதை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சூசைட் கமிட் பண்ணிப்பேன்னு சொல்கிறது கூட கொயர்ஷன் தான். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 16 அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு.
அதில் ஒரு பார்ட்டி வந்து அவர் மற்றவர் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்து அதை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கினாலும் அதை வந்து நம்ம அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறோம். இதில் கான்சிக்வன்சஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட் வாய்டபிள் ஆகிடுது. யார்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸால் வந்து ஒரு ஒப்புதல் வாங்கப்பட்டதோ அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடி ஆகாது. இந்த கான்ட்ராக்ட் வந்து நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்ய முடியும். அதை ஒப்புக்கொண்டவரும் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கோர்ட் ஃபீல் பண்ணுச்சுன்னு சொன்னால் அது நியாயமாக இருந்தது அப்படின்னு பண்ணால் கோர்ட் அதை தள்ளுபடி செய்ய முடியும். இதை வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸால் தான் சம்மதம் பெறப்பட்டது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அஃபெக்டட் பார்ட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். அதர் பார்ட்டி வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃப்ராட் அடுத்தது செக்ஷன் 17. ஒரு ஃபால்ஸ் சஜஷன் தெரிஞ்சே கொடுத்தாலோ உண்மைக்கு புறம்பாக சொன்னாலும் சரி, உண்மையை மறைச்சி சொன்னாலும் அதை ஃப்ராடுன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸோட இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது, ஏமாற்றுவதற்காக ஒரு செயல் செய்யறது, இல்லை ஒரு செயலை விடுத்து ஒரு செய்தியை வேணும்னே விடுறது, டிக்ளேர் பண்ணாமல் விடுறது, இதெல்லாம் ஃப்ராடு. இதில் வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் பொய்யாக இருக்கணும். மிஸ்ரெப்ரசன்டேஷன் பொய் சொல்கிறது அப்படிங்கிறது வேணும்னு செய்யக்கூடியதாக, வில்ஃபுல்லாக செய்யக்கூடியதாக இருக்கணும். மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மற்றவரை ஏமாத்துறதுனாலேயே செஞ்சதாக இருக்கணும். அதர் பார்ட்டி வந்து ஏமாற்றப்பட்டு இருக்கணும். அதர் பார்ட்டிக்கு அதனால் நஷ்டம் உண்டாயிருக்கணும். இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட்டில் அதை ஃப்ராடுன்னு சொல்கிறோம். சைலன்ஸ் அப்படிங்கிறதும் ஃப்ராடுன்னு ஏற்றுக்கொள்ளப்படுது. எப்போன்னா இவர் பேச வேண்டிய கடமையிலிருந்து பேசாமல் இருந்தால், அல்லது இவருடைய மௌனம் வந்து சம்மதம்னு எடுத்துக்கிட்ட புரிகிற மாதிரி அவர் செயல்பட்டு இருந்தால். இதோட கான்சிக்வன்சஸ் வந்து கான்ட்ராக்டை ரிசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜென்யூன் பர்ஃபார்மன்ஸை வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா எந்த பார்ட்டியோட டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஏதாவது ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டபுளாக இருக்கும், வாய்டபுளாக ஆகாது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 18 மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும்னாவது மற்றவங்க பிலீவ் பண்ணுற வகையில் பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, டியூட்டியிலேருந்து ப்ரீச் பண்ணுறது, பட் அதில் இன்டென்ஷன் வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக இல்லாமல் இருந்தால் அது மிஸ்ரெப்ரசன்டேஷன். மிஸ்ரெப்ரசன்டேஷன் சில சமயம் இன்னசென்ட்டாக கூட இவருக்கு தெரியாமல் அறியாமையில் கூட நடந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அதனுடைய கான்சிக்வன்ஸ் விளைவுகள் என்னவாக இருக்கும்னா, பார்ட்டி அந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஜென்யூனாக நடந்துக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்கு செக்ஷன் 20 to 22. மிஸ்டேக் ஆஃப் லா அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டதாக இல்லாமல் இருந்தால். அடுத்தது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியுடைய சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால், இது ரெண்டுமே கான்ட்ராக்டை வாய்ட் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் ஆஃப் த லா ஆஃப் த கண்ட்ரி, அந்த எந்த கண்ட்ரியில் நடந்ததோ அந்த கண்ட்ரியோட லாலேருந்து படி அது மிஸ்டேக்காக இருந்தால் நாட் வாய்டபிள். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வந்து பைலேட்ரல் மிஸ்டேக், ரெண்டு பேரும் பண்ணியிருக்கலாம், கான்ட்ராக்ட் வாய்டாக இருக்கும். மெட்டீரியல் ஃபேக்டோட மிஸ்டேக்காக இருந்தால், போத் பார்ட்டிஸ் தப்பு பண்ணியிருந்தா. யூனிலேட்ரல் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ட் இஸ் நெய்தர் வாய்ட் ஆர் நாட் வாய்டபிள். ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் வந்து அன்லாஃபுல்லாக இருந்தால் செக்ஷன் 23 படி லா அனுமதிக்காட்டா கன்சிடரேஷன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அனுமதிக்கப்பட்டால் அது சட்டத்தின்படி தப்பாகுதோ, இல்லை சட்டத்திற்கு வந்து சட்டத்தை தோற்கடிக்க செய்யக்கூடியதாக இருந்தால், ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி இதாக இருந்தால், இல்லை ஒரு பர்சனுக்கு இன்ஜுரியோ அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது சேதம் விளைவிக்கப்பட்டாலோ, ஒரு இம்மாரல் கன்சிடரேஷனாக இருந்தாலோ, அல்லது பப்ளிக் பாலிசிக்கு அப்போஸ் பண்ணாலோ, இதெல்லாம் வந்து அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷன் சொல்கிறோம். அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேடிங் வித் எனிமீஸ், அக்ரிமெண்ட் ஆஃப் ஸ்லிப்லிங் ப்ராசிக்யூஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் சாம்பர்ட்டி, ட்ராக்கிஃபையிங் ரிலேட்டிங் டு பப்ளிக் ஆஃபீஸஸ், அக்ரிமெண்ட் மொனாப்பலி க்ரியேட் பண்ணுற மாதிரி, மேரேஜ் ப்ரோக்கரேஜ் அக்ரிமெண்ட்டு, இன்டர்ஃபியரன்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸு, இன்ட்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆப்ளிகேஷன், அன்லாஃபுல் கன்சிடரேஷன், இதெல்லாமும் அந்த செக்ஷனில் தான் வருது. நெக்ஸ்ட் வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது இன்கம்பீட்டன்ட் பார்ட்டிஸ் வந்து அக்ரிமெண்ட்குள்ளே என்ட்ரி ஆக முடியாத பார்ட்டிஸாக இருந்தாலும் அது வாய்ட் அக்ரிமெண்ட்டு. மியூச்சுவல் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டாக இருந்தாலும் அது வாய்டு.
அன்லாஃபுல் கன்சிடரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அல்லது அன்லாஃபுல் கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் இன் பார்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் in restraint of marriage or trade, restraint of legal proceeding with uncertain meaning, wagering, இல்லை ஒரு இம்பாசிபிள் ஆக்டை செய்கிறதாக, இதெல்லாம் வந்து வாய்டு. வேகரிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் பணமோ பணத்தோட மதிப்போ ஒரு ஈவெண்ட் நடந்தால் அது அன்சர்டனாக கூட இருக்கும், நடந்தால் நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது வேகரிங். எசென்ஷியலாக இருக்கும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் பணம் செலுத்துறதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும். ஈவெண்ட் நடக்கிறது வந்து அன்சர்டனிட்டி இருக்கணும். 2 பேருக்குமே சான்ஸ் இருக்கணும் தோக்கிறதுக்கோ வின் பண்ணுறதுக்கோ. இவங்க 2 பேருக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கணும். அந்த நடவடிக்கை நடக்கிறதுக்கான நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியத்தை இவங்க 2 பேரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஈவெண்ட் நடக்கிறதுல 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட், வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கக்கூடாது. எஃபெக்ட் வந்து அக்ரிமெண்ட்டை வாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மற்றவர்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு சூட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன் விச் ஆர் நாட் வேகர்னு எடுத்துட்டோன்னா சிட் ஃபண்டை வந்து வேகர்னு எடுக்க முடியாது. ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸை வேகர்னு எடுக்க முடியாது. ஸ்கில்லு யூஸ் பண்ணி பண்ணுற கிராஸ்வேர்டு காம்படிஷன் அதெல்லாம் வேகர்னு எடுக்க முடியாது. கான்ட்ரிபியூஷன் வந்து ப்ரைஸ் வேல்யூ ஆஃப் 500 ஆர் அபவ் வின்னருக்கு இருந்ததுன்னா அதுவும் வேகர்னு எடுக்க முடியாது. கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸும் வேகர்னு எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் தி சம்மரி ஆஃப் யூனிட் 3. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.